வணக்கம், இது ஜான்சியின் அறுசுவை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்பா நண்டு குழம்பு எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 மணி. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா காசிமேடு. கிட்டத்தட்ட 6 o'clock ஆகிடுச்சு. இன்றைக்கி லாக்டவுன்றனால ரொம்ப டிராஃபிக் இல்லை, அதனால் 6 o'clockலாம் ரீச் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் காசிமேடு வந்துட்டோம். காசிமேடு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே ஃபிஷ் மார்க்கெட் இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா லாக்டவுன் பீரியட்னால ஃபிஷ் மார்க்கெட் வந்து ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து தேடி கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த இடத்த வந்து ரீச் ஆனதுக்கப்புறமா போட்லேருந்து ஃபிஷ்ஷஸ்லாம் மார்க்கெட் கூடையில் கொண்டு போயிட்டுருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த பர்லா மீன், சாலை மீன், அப்புறம் வஞ்சிர மீன் வாங்கினோம். இதுக்கப்புறமா இந்த மீன்லாம் வாங்கிட்டு கிளம்பும்போது தான் இந்த நண்டு கிடச்சிது எங்களுக்கு. நண்டு வந்து அப்போ தான் போட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக இறக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த ஏலம் விடுற இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மி ரேட்கே கிடச்சிது அது. இந்த நண்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து மார்க்கெட்டுக்கு வராது, என்ன வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இது. ஸோ அன்றைக்கி லாக்டவுன் பீரியட்னால இது வந்து மார்க்கெட்டில் கிடச்சிது எங்களுக்கு. இந்த ஃபிஷர்மேன் வந்து கயிறில் கட்டி இப்படி கொடுத்துட்டாரு. இதை பையில் வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே. பையை விட்டு வெளியே வரத்துக்கு தான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணிச்சு, உள்ளே வைக்கவே முடியல. ஒரு 5 நிமிஷம் அது கூட மல்லு கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு போட் ஓனர் தான் வந்து ஹெல்ப் பண்ணார். ஒரு வழியாக அதை பையில் வச்சுட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே நெக்ஸ்ட் விஷயம், இதை எப்படா க்ளீன் பண்ணுறதுன்னு கிட்டத்தட்ட ரொம்ப சிரமப்பட்டோம். ஒரு 7 o'clock வாங்கியிருப்போம். அது கிட்டத்தட்ட 11 o'clock வரை வெயிட் பண்ணோம். பையில் இருந்தது. ஃபஸ்ட்டு முழுசாக தான் பண்ணணுன்னு பிளான் பண்ணோம். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இது கால் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணோம். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உங்கள் விரலை வந்து அதை கட் பண்ணி விட்டுரும். இந்த நண்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட 2 நண்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ இருந்தது. வாங்க இப்போ இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் தேங்காய் பால், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், வெங்காயம் 250 கிராம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, ஜீரகம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நண்டு வந்து ரொம்ப ஹீட்டு, அதனால் முடிஞ்ச அளவு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைனா மட்டும் வேறு ஏதாவது ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, சோம்பு, ஜீரகம் இதை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம்.
இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. முடிஞ்ச அளவு நம்ம சமைக்கும்போது பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி, அதே நேரம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கின உடனே பச்சை மிளகாவை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள், தனியாத்தூள் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இது கூட எடுத்து வச்சிருக்கிற கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போது வதக்கிறதுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பை நான் சேர்த்துக்கிறேன். இப்போது நண்டு கிரேவிக்கு தேவையான மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நண்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது நண்டில் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை நல்லா கிளறி விடுறேன். இப்போது இதை நான் தண்ணி ஊற்றாமல் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வைக்கிறேன். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நண்டும் மசாலாவும் நல்லா சேர்ந்துருக்கு. இப்போது இது கூட தேங்காய் பாலை நான் சேர்த்துக்கிறேன்.
இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இது கூட 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நண்டு எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். பிளாக் கலரில் இருந்துச்சு, இப்போ நல்லா ஆரஞ்சு கலர் ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவு குழம்பு கொதித்த உடனே சிம்மில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் அதில் உள்ள ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா சீக்கிரமாக வற்றி போயிடும். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மல்லி சேர்த்து இறக்கிக்கலாம். சுவையான சம்பா நண்டு குழம்பு ரெடி. ஜான்சியின் கைவண்ணத்தில் அருமையான சம்பா நண்டு குழம்பு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் என்னோடய பர்த்டே.
அதுக்கு தான் இந்த வஞ்சிர மீன் ஃப்ரை, சம்பா நண்டு குழம்பு, இந்த வெஜ் பிரியாணி காம்பினேஷன் வந்து பட்டையை கலப்புது சும்மா. இது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட் பண்ணால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. இந்த டிஷ் வந்து நீங்கள் எந்த நண்டில் வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.